எப்படி நெருப்பா முழங்கால் வரைக்கும் தண்ணி வந்துட்டு காய்ஸ் பாருங்க. எங்க பார்த்தாலும் கடல் பார்த்தாலே தெரியும். வணக்கம் ஸ்குவாட், நான் உங்கள் டிலக்ஷன். இலங்கையில் வந்து மன்னார் பிரதேசத்திலிருந்து. ஸோ எங்கட ஊர் ஃபுல்லாக வெள்ளக்காடாக அப்படியே ஜொலிக்குது. வெள்ளம்னு சொல்ல முடியாது, பார்த்தீங்களா? பேசிக்கிட்டு இருக்கும்போது படப்படான்னு அடிக்குது. வெள்ளம்னு சொல்ல முடியாது, கோரை தாண்டம் ஆடிக்கிட்டு இருக்கு வெள்ளம். இங்கே மட்டும் இல்லை, இலங்கையில் மட்டும் இல்லை, அனைத்து நாடுகள்லேயும் இப்போ வெள்ளக்காடாக காட்சி அளிக்குது. ஒருவேளை உலகம் அழியப்புன்னு சொல்கிறாங்க, அது உண்மையாக பொய்யா நினைக்கும் போது எங்கட ஊர் ஃபுல்லாக அழிஞ்சிருண்டு எங்களுக்கு கன்ஃபார்மாக சொல்ல முடியுது. ஸோ வந்து நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டன் அப்படியே சடார்னு அடிச்சு விடுங்க. அப்போ தான் நான் இனிமேல் போட போகிற வீடியோ அவளும் வந்து உங்களை வந்து சேரும். ஸோ நம்மளோட ரொம்ப நல்லவன் ப்ளாக்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். என்னடா பைக்கில் போவான் அப்படின்லாம் நினைக்கிறாங்க. முடிஞ்சால் நான் தண்ணியால் அப்படியே நீந்தி கொண்டும் போவேன். அப்படியான சூழ்நிலையெல்லாம் இருக்கிறோம், உங்களுக்கு தெரியாது. இப்போ நம்ம ஃபுல்லாக நம்ம மன்னார் சாந்திபுரம் பகுதி எப்படி இருக்குது, எங்கெங்கெல்லாம் என்ன மாதிரி இருக்குது, எல்லாம் தனியாக தான் இருக்குது, எப்படியெல்லாம் இருக்குது, மக்கள் வந்து எங்கெங்கெல்லாம் இடம்பெயர்ந்து போகிறாங்க அப்படின்ற விஷயத்தை நான் வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் வீடு ஃபுல்லாக வெள்ளக்காடாக காட்சி அடிக்குது. நாங்கள் வந்து நைட்டாக போயிருக்கணும், ஆனால் எங்களால் வீட்டை விட்டு போக முடியல. அவ்வளோ இடமும் தண்ணி. இன்னும் கொஞ்சம் நேரம் பெய்கிற மழையால் இப்போ நாங்கள் உள்ளே தான் தூங்கிட்டு இருந்தோம், அந்த உள்ளுக்குள்ளேயும் தண்ணி வந்துட்டு. ஸோ அப்படி தண்ணி இப்போ வீட்டுக்குள்ளே வரணுன்ட்டு இந்த முறை எதிர்பார்க்கவே இல்லை. அந்த அளவுக்கு பயங்கரமான அனர்த்தம் தான் இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது. கிச்சன் காய்ஸ், இதுதான் வெளியில் வீட்டில் இந்த கோழிக்கூடு தாழ போகுது. ஸோ அங்கே பாருங்கள், இங்கேருந்து அங்கே வரைக்கும் ஃபுல்லாக தண்ணி தான். எங்களோட வீடே ஃபுல்லாக தண்ணி. அப்போ வீடு இவ்வளோ தண்ணியாக இருந்தால் நாடு எவ்வளோ தண்ணியாக இருக்கும், வெளியே போய் தான் நம்ம பார்க்கணும். ஸ்குவாட், இப்போ மழை அடித்து ஊற்றி கொளுத்துறதால என்னால் வெளியே போக இயலாது. அதால் இப்படி இந்த இதால் காட்டுறவங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ தண்ணிண்டு. இப்போ ஸ்குவாட், இப்போ என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்லாம் எங்களுக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும். ஸோ நைட்டே வந்து நம்மளோட கிராம அலுவலகர், அதாவது மன்னாரில் சாந்திபுர கிராம அலுவலகர் வந்து இருந்து கேளாத ஆக்கள்லாம் வந்து உங்கள் வீடுகளில் தண்ணி அப்படி இப்படின்ட்டு தண்ணி இருக்கிற காரணத்தால் உங்களால் வீட்டில் இருக்க இல்லாட்டி சாந்திபுரம் சேர்ச்சிக்கு வர சொல்லிட்டாங்க. அப்போ எங்களோட ஃபேமிலியில் இருக்க எல்லோரும் போயிட்டாங்க. எங்களோட தம்பியும் நானும் தான் அப்படியே வீட்டிலே இருந்துட்டோம், அவ்வளோக்கு வராது அப்படின்னு நினச்சோம். ஆனால் என்ன நடந்ததோ ஏது நடந்ததோ தெரியலை, தண்ணி இவ்வளோ வந்துட்டு. ஸோ இதுக்கு மேலே நாங்கள் இருக்க மாட்டோம். இப்போ நாங்கள் வெளியில் போக வேண்டிய அவசியம் வந்துட்டு. ஸோ எங்களோட பப்பியும் கூட்டில் இருக்கான், அவனையும் தூக்கிட்டு போகணும், பாவம் தான் ஜீவராசி. ஸோ நான் வெளியில் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குதுன்னு உங்களுக்கு நான் கதவை திறந்து வெளியில் காட்டுறேன், பாருங்கள். ஸ்குவாட் பாருங்கள், எல்லாம் ஃபுல்லாக தண்ணி. ஸோ நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் இப்போ எங்கே போகிறோம்டா, எங்களோட ஊரில் உள்ள கோவிலுக்கு தான் போகிறோம். இங்கே பாருங்கள் வெள்ளக்காடு, பியூட்டிஃபுல் மன்னார். ஓ, ஆக மொத்தமாக தண்ணி. மழை வந்து நிற்காமல் பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அதால் வந்து தண்ணி மேலும் மேலும் அதிகரித்து கொண்டே இருக்குது. வீடு ஃபுல்லாக தண்ணி, உள்ளுக்குள்ளே ரூம்ஸு பாத்ரூம் எல்லாம் ஃபுல்லாக தண்ணி. ஸோ என்ன செய்கிறது, இப்படி இருக்கே அது இதுக்கு மேலே. அதால் நாங்கள் கிளம்பிட்டோம். இங்கே பாருங்கள், பப்பியிட கூடு ஃபுல்லாக தண்ணி தான். கொஞ்சம்டா அவனும் மூழ்கிடுவான். என்னடா பாரு, வேறு ஏதாச்சும் கூட எடுத்துகிட்டு வந்த, அதில் ஒரு ஸ்டக்கான கூட ஒன்று இருந்தது இல்லை பாரு. என்னடா இவ்வளோ தண்ணி, கோழி துறக்க இயலாதோ. கோழி கூட்டில் இருந்து எங்களோட பப்பியில் கூடு வரைக்கும் தண்ணி, முழங்கால் வரைக்கும் வந்துருக்கு காய்ஸ் தண்ணிங்க. ஆளை காப்பாற்றியாச்சு. அதால் வராது, இஞ்சால இதாலவா. ஸோ இலங்கையில் வந்து மன்னார் அதிகமாக பாதிக்கப்பட்ட ஒரு ஊர். வடிவா பிடியண்டா, நீ எடுத்த காதை பற்றி ஒன்று கொடுத்து கூப்பிட்டு போ.
எங்களோட வீடு ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல் வியூவும் அப்படியே ஃபுல்லாக நனைஞ்சிட்டு, இதே மாதிரி எங்களோட ஊரில் உள்ள எல்லா வீடுகளும் அப்படி தான் ஃபுல்லாக மூழ்கிட்டு. நாங்கள் வீடு வரைக்கும் தான் தண்ணின்னு பார்த்தோம், ஆனால் எங்கள் ஊரே ஃபுல்லாக தண்ணி ஆகிட்டு. ஸோ இப்படி மழை வந்து விடாமல் அடிச்சிட்டு இருக்கிறதால ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க மக்கள். இது எங்களோட ஊரில் உள்ள பூங்கா. ஸோ அந்த பூங்கா மூழ்கிட்டு, ரோட்டும் மூழ்கிட்டு, ஆக மொத்தம் காய்ஸ் எல்லாமே மூழ்கிட்டு. யாருக்குமே தெரியலை, யாரும் நினச்சி பார்க்க முடியாத ஒரு அனர்த்தம் தான் இப்போ நடந்து கொண்டு இருக்குது. நாங்கள் குடையை பிடிச்சி கொண்டு இப்போ கோயிலுக்கு போகிறோம். பாருங்கள், ரோடு ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்குது கேஸ். இது வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோட். ஸோ மெயின் ரோடு வந்து ஃபுல்லாக வெள்ளக்காடாக தான் ஜொலிச்சு கொண்டு இருக்குது. கிரவுண்டில் இருக்கிற தண்ணி எல்லாம் வந்துட்டேன்டா உள்ளே. எங்கட மெயின் ரோட்லேருந்து சகல இடம் சாந்திபுரம், மண்ணால் உள்ள சாந்திபுரம் கிராமம். இப்போ அதில் நான் நிற்கிறதால அதை பற்றி மட்டும்தான் சொல்ல இயலும். மக்கள் வந்து வீடுகளில் இருந்துக்க இல்லாத ஒரு சூழ்நிலை காணப்படுது. ஸோ அதாலே எங்கட வீட்டை காட்டினதாலே தெரிஞ்சிருக்கும் மிச்ச வீடுகள்லாம் எப்படி இருக்கும்னு. காதை பற்றி கொடு. என்னடா காணுமா வெள்ள பெருக்குகள் எப்படி நெருப்பா? எங்களை காப்பாற்றிட்டோம். இப்போ வந்து எங்கள் வீட்டு ஒரு ஆள் உள்ள போ, உள்ள பிடிடா, நீ அடுத்தாள் மறைஞ்சு மறைஞ்சு. ஓ மை காட் ஸ்குவாட், நம்மளோட வண்டி வந்து இந்த அனர்த்தத்தால் ஃபுல்லாக பாதிக்கப்பட்டிருக்கு. ஃபுல்லாக தண்ணி வந்துட்டு எப்படியாச்சும் நம்ம வெளியில் கொண்டு போகணும். ஸ்டார்ட் வருமோ தெரியல. நல்ல வேலை சைலன்ஸரால் தண்ணி வரல. இங்கே குடையை பிடிச்சிட்டே அப்போ மழை தண்ணி வராது. ஸ்குவாட், இப்போ பார்த்தீங்கன்னா சாந்திபுரம் கிராமமே இப்போ மழை வந்து வெள்ளத்தால் ஃபுல்லாக கடலாயிட்டு ஃபுல்லாக மூழ்கிட்டு சாந்திபுரம் கிராமம். ஸோ இப்போ எல்லோரும் வந்து இடம்பெயர்ந்து போகிறாங்க. இடம்பெயர்ந்து இப்போ கோவில்கள் உயரமான இடங்களாக பார்த்து போய்கொண்டிருக்காங்க. ஸோ இப்போ நாம் சாந்திபுரம் கிராமம், அதாவது நாங்கள் இருக்கிற ஏரியா துண்டை உங்களுக்கு காட்ட போகிறோம். எவ்வளோக்கு எவ்வளோ வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறவாங்க. இதுதான் எங்கள் வீடு. ஸோ இந்த துண்டு ஃபுல்லாக தண்ணியால் பாதிக்கப்பட்டு, இந்த துண்டில் இது அப்படியே இந்த ஏரியா எல்லாம் ஒட்டுமொத்தமாக தண்ணியால் பாதிக்கப்பட்டிருக்கு. முழங்கால் வரைக்கும் தண்ணி வந்துட்டு காய்ஸ். ஸோ எங்களால் வந்து நடக்க இயலாத அளவுக்கு வெள்ளம். ஸோ பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதுக்குள்ளே இருக்கிற மக்கள் எல்லாரும் ரொம்பவே கஷ்டப்பட்ட மக்கள். ஸோ எல்லாம் தாழ்வான பகுதியில் இருக்கிறாங்க. பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு நீர்மட்டம் வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடெல்லாம் இப்போ இவங்கட வீடு, அதுக்கு பின் வீடு எல்லாம் இப்போ முக்கால்வாசிக்கு இப்படியே தொடர் மழை வந்துட்டு இருந்தால் ஃபுல்லாகவே வீடெல்லாம் மூழ்கிடும். அந்த லெவலுக்கு தான் இருக்குது. என்ன அடே முழங்கால் வரைக்கும் இந்த வீட்டெலாம் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். இது 2வது சந்தி. அப்படி அங்கால ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. இந்த ஒழுங்கையில் வேறு லெவலாக சரியான பாதிப்பு அடைஞ்சு போயிருக்கு. வீடெல்லாம் சரியான தாழ்ப்பமாக போகுது. ஸ்ரீலங்கா ஃபுல்லாக மூழ்கிற ஒரு நிலைமை காணப்படுறதால மக்களுக்கு வந்து சரியான ஒரு உணவு கஷ்டம், மற்றது வதிவிட கஷ்டம் எல்லாமே அமைஞ்சிருக்கு மக்களுக்கு. ஸோ இவ்வளோ கஷ்டத்தில் மக்கள் இருக்காங்க. வாகனங்கள்லாம் செலுத்தவே இல்லாது. ஸோ அதோட இந்த பேபியை கொண்டு வந்து ரோட்டில் விட்டு போட்டு வந்திருக்கேன். இந்த பேபி இப்போ வீட்டில் தான் நின்றுது. ஒரு கிழமையாக நான் ஓடையில், ஒரு கிழமையாக பைக் எதுவும் யூஸ் பண்ணல. அபிலாஷ்
போட்டில் வரீங்களா? ஸ்குவாட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மட ஊரே ஃபுல்லாக மூழ்கிட்டு, அதாவது மன்னாரில் உள்ள சாந்திபுரம், ஜிம்ரோ நகர், செல்வ நகர் எல்லா இடங்களும் ஃபுல்லாக தண்ணியால் மூழ்கிட்டு. ஸோ இப்போ நாங்கள் வீட்டுக்கு வந்தோம். வீட்டு நிலைமையை போகும்போது, காலையில் போகும்போது இவ்வளவுக்கு தண்ணி இல்லை, ஆனால் இப்போ நாங்கள் போகிறோம் எக்கச்சக்கமான தண்ணி. ஸோ இது நம்மளோட சாந்திபுரம் கிரவுண்ட், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஒட்டு மொத்தமாக இலங்கை ஃபுல்லாக அழிய போகுதுன்னு இந்த கணிப்பில் தெரியுது. ஏண்டா எத்தனை வருஷமும் இவ்வளோ தண்ணி வந்தது கிடையாது, ஆனால் இந்த வருஷம் இவ்வளோ தண்ணி வந்திருக்கு. என்ன சொல்கிறது, கடல் தண்ணி கூட உள்ளே வருதுன்னு தான் நினைக்கிறேன்.